பிக் ஷாட் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாம் தொடர்ந்து 63 நாயன்மார்களினுடைய வாழ்க்கை வரலாற்றை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு மானக்கஞ்சார நாயனாரினுடைய வரலாற்றை சிந்திக்கவிருக்கின்றோம். மலைமலிந்த தோல்வள்ளல் மானக்கஞ்சாரனுக்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகள் இவருடைய வாழ்க்கை வரலாற்றை அற்புதமாக தம்முடைய திருத்தொண்ட தொகையிலே பதிவு செய்திருக்கிறார். அந்த வகையில் இந்த நாயனார் கஞ்சாரூர் அப்படின்ற ஒரு ஊர்ல பிறந்தவர், வேளாளர் குடியை சேர்ந்தவர், சேனாதிபதியர் அப்படிங்கிற பதவியை வகித்து வந்தவர். அதையெல்லாம் தாண்டி இவர் ஒரு தீவிர சிவபக்தர், அடியார்களுக்காக எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடியவர். அடியார்கள் தனக்கு இது வேண்டும், இது தேவை அப்படின்னு கேட்டாலே அதை உடனடியாக செய்து கொடுக்கக்கூடிய ஒரு அடியாராக இவரை நாம் பார்க்கிறோம். பயங்கர செல்வந்தரா இருந்தார். ஆனா இவருக்கு ஒரு குறை, அது என்னன்னா பிள்ளை பேரு இல்லாத ஒரு குறை. அப்போ பிள்ளை பேரு இல்லை அப்படின்னு சொன்ன உடனேயே இவர் எல்லா கோயில்களுக்கும் போறாரு, அங்க இருக்கிற சிவபெருமானை வழிபடுறாரு, எப்படியாவது தமக்கு ஒரு பிள்ளை பேரை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பெரியவர்கள் என்னென்னலாம் சொல்றாங்களோ அதையெல்லாம் செய்து ஒரு பிள்ளை பேரையும் பெற்று அடைகிறார். இவருக்கு ஒரு பெண் மகள் பிறக்கிறார் சிவபெருமானுடைய கருணையினாலே. அந்த பெண் மகளையும் என்ன பண்றாரு, ஒரு சிவநெறி செல்வியாக அந்த பெண்ணை வளர்க்கிறார். இவரே ஒரு தீவிர பக்தர், இவருக்கு பிறந்த பெண்ணுக்கு சொல்லவா வேணும். இவரை பார்த்து 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 அந்த பெண்ணும் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு சிவ நிறை செல்வியாகவே வளர்ந்துட்டு வராங்க. இப்படியே நாள் பல கழியுது. அப்ப திருமண வயது அடையுது அப்படின்னா அந்த பெண்ணுக்கு சரியான ஒரு மாப்பிள்ளை பார்க்கணும். எல்லா ஊருக்கும் போய் சரியான மாப்பிள்ளை தானா, தம்முடைய செல்வத்திற்கு ஈக்குவலானவரா, தம்முடைய தொண்டுக்கு ஈக்குவலானவரா, இப்படியெல்லாம் நம்ம பார்ப்போம். ஆனா இவரு இந்த அடியார் மாப்பிள்ளைக்கு ஒரே ஒரு விதி மட்டும் சொல்றாரு. என்ன விதினா, தம்முடைய மாப்பிள்ளை ஒரு தீவிர சிவபக்தராக இருக்க வேண்டும். அதை தவிர வேற எந்த ரூல்ஸுமே இவர் சொல்லல. அப்ப சிவபக்தரா இருக்கணும் அப்படின்னா எல்லா ஊர்களிலும் தேடுறாங்க. அப்படி தேடுகிற போது இவருக்கு நமக்கு கிடைக்கக்கூடியவர் யாருன்னா ஏயர்கோன் கலிக்காம நாயனார் அப்படின்னு இந்த 63 நாயன்மார்களுடைய வரலாற்றிலே அவரும் வருவார். அந்த நாயனாரை தம்முடைய பெண்ணுக்கு திருமணம் செய்து வைப்பதற்காக பேசிடுறாங்க. பேச உடனேயே அந்த நாயன்மாருக்கு என்ன விருப்பம்னா ஒரு சிவநெறியை சார்ந்து இருக்கக்கூடிய பெண்ணை தான் நாம் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அவர் நினைக்காரு. அப்போ ரெண்டு பேருடைய எண்ணங்களும் சரியாகுது. அப்போ திருமணத்திற்கு நாள் குறிக்கப்படுது. நாள் குறிக்கப்பட்ட உடனேயே திருமண ஏற்பாடுகளாம் ரொம்ப அற்புதமாக செய்துட்டு வராங்க. அப்படி செய்துக்கிட்டு வருகிற போது திருமணத்திற்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த நாட்கள்ல மாப்பிள்ளை புறப்பட்டு இவர் இருக்கக்கூடிய கஞ்சாரூருக்கு எழுந்தருள்றாரு. கஞ்சாரூர்ல ஒரு சத்திரத்துல மாப்பிள்ளை தங்கி இருக்கிறாரு. அப்போ செய்ய வேண்டிய சடங்குகள் எல்லாம் சரியாக முறைப்படி செய்து கொண்டிருக்கிறார். நிறைய அடியவர்கள் எல்லாம் வராங்க. அந்த அடியவர்களுக்கெல்லாம் உணவு கொடுத்து தம்முடைய மகளை ஆசீர்வதிக்கும்படியும் தம்முடைய மருமகனையும் ஆசீர்வதிக்கும்படியும் இந்த நாயனார் வேண்டிக் கொள்கிறார். இப்படியே நாள் 2-3 நாட்களுக்கு பிறகு திருமணத்திற்கான அந்த நாளும் விடுகிறது. திருமண நாள் வந்த உடனேயே அன்றைக்கு காலையில இவர் எழுந்து அங்க இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயிலுக்கு சென்று சிவபெருமானை வேண்டி வழிபட்டு எத்தனை ஆண்டு காலமாக தவம் இருந்து பெற்ற பிள்ளை, தவம் இருந்து பெற்ற பிள்ளையை இன்றைக்கு இன்னொரு ஒரு மணமகன் கையிலே நாம் பிடித்து கொடுக்க போகிறோம் அப்படின்னா அவருக்கு உண்மையிலேயே வழி இருக்கும் இல்லையா. அதையெல்லாம் நினைத்து அவர் சிவபெருமான் கோயில்ல வழிபட்டுட்டு வரார். இப்ப வழிபட்டுட்டு வந்த உடனேயே இங்க கல்யாணத்திற்கு முகூர்த்தத்திற்கான அத்தனை ஏற்பாடுகளும் செய்தாற்று ஒரு மிகப்பெரிய அடியார் கூட்டம் இவர் வீட்டுக்கு வந்துருது. ஏன்னா இவர் அடியார் அப்படின்றதுனால இவர் எல்லா அடியார்களையும் போய் தன்னுடைய மகளினுடைய திருமணத்திற்கு அழைப்பு விடுக்கிறார். அவர்கள் எல்லாரும் வந்து விடுறாங்க. அப்ப வந்த உடனேயே மணமகளுக்கு அலங்காரம் செய்யப்படுகிறது. அப்ப ஒரு அடியார் சிவவேடம் தாங்கி இவருடைய வீட்டிற்கு வருகிறார். அது வேற யாருமே இல்லைங்க, நம்ம சிவபெருமான் தான் இவருடைய வீட்டிற்கு எழுந்தருள்றார். ஏன்னா இப்படி ஒரு தொண்டு செய்யக்கூடிய அடியாரினுடைய பெருமையை இந்த உலகத்திற்கு அறிய செய்ய வேண்டும் அப்படின்னு எம்பெருமான் நினைக்கிறாராம். அதனால என்ன பண்றாங்க, சிவவேடம் தாங்கி அவரு சிவபெருமானே இவருடைய வீட்டிற்கு வரார். இந்த சிவனடியார் எப்படி இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு அற்புதமான உருவத்தை நம்முடைய சேக்கிழார் சொல்றாரு. நெற்றியில் நீரு, உச்சியில் குடுமி, காதில் வெண்முத்து குண்டலம், மார்பில் மயிர்கயிற்று பூணூல், கையில் திருநீற்று பை, பஞ்சமுத்திரை பதித்த திருவடி, இப்படியாக எழுந்தருள்றார் சிவபெருமான். இப்படி எழுந்தருளின உடனே இந்த மானக்கஞ்சாரன் பார்த்த உடனே என்னைக்கும் இல்லாத ஒரு ஆனந்தம் இவருக்கு வருது. யாரை இத்தனை நாளா வழிபட்டு கொண்டிருக்கிறாரோ அவர்தான் இவருடைய கண் முன்னால் இருக்கிறார். ஆனால் அவருடைய கோலம் மட்டும் காட்டவில்லை. அவர் உருவம் வேறாக இருந்தாலும் இவருடைய உள்ளத்தில் அவருடைய அந்த கிளர்ச்சி எழுது. இவர் கண்ணீர் மல்கி அந்த அடியாரை அழைக்கிறாரு. இன்றைக்கு என்னுடைய மகளினுடைய திருமண நாள் என்று நீங்கள் வந்தது
எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. எனவே நீங்கள் வந்து என்னுடைய மகளை வந்து வாழ்த்தணும், அவங்கள வாழ்த்தி நீங்கள் வந்து திருமண வாழ்க்கை இனிதாக இருக்க வேண்டும்னு சொல்லி நீங்கள் வந்து வரம் தரணும் அப்படின்னு சொல்லி இந்த அடியாரை அழைத்து கொண்டு உள்ளே வராரு. வந்த உடனே நேராக போய் தம்முடைய மகளை அழைத்து இந்த அடியாரிடத்திலே ஆசி வாங்கி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. மகள் ஏற்கனவே அழகு பேர் செல்வி, அவளுக்கு வந்து அழகு அப்படின்றது சொல்லவே தேவையில்லை. ஏன்னா சிவபெருமானினுடைய கருணையால் பிறந்தவள், அவருடைய மகிமையால் பிறந்தவள், இவருடைய அரும் தொண்டினால் பிறந்தவள். அதனால அவளுடைய அழகுன்றது வர்ணிப்பதற்கு அப்பாற்பட்டது. அப்படி இருக்கிற போது அந்த மகளை அழைத்து கொண்டு நேரடியா வராங்க. வந்த உடனே இந்த அடியாரை பார்த்து அந்த மகள் வந்து வணங்குறாங்க. வணங்கிய பிறகு அவருடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க சொல்றாங்க. அப்போ காலில் விழுகிற போது அந்த மகளினுடைய கூந்தல் ரொம்ப நீளமானது, அதற்கு வந்து நிறைய அலங்காரங்கள்லாம் செஞ்சுருக்கிறாங்க. இந்த கூந்தல் நம்முடைய சிவபெருமானாகிய அடியவருக்கு வந்து படுது. அப்போ கண்ணில் பட்ட உடனே அந்த அடியவர் சொல்றாரு, ரொம்ப அற்புதமான கூந்தல், இந்த கூந்தல் பஞ்சவடிக்கு ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பஞ்சவடி அப்படிங்கிறது தம்முடைய மார்பில் போடக்கூடிய பூநூல் போன்ற ஒரு வடிவத்தில் அமைந்த ஒரு ஆபரணம். இது வந்து அடியார்கள் வந்து தாங்கி இருக்கக்கூடியது. அப்போ இதை பார்த்த உடனே இந்த கூந்தல் பஞ்சவடிக்கு ஆகுமேன்னு அந்த அடியார் சொன்னாராம். அவர் வந்து கேட்கல, இந்த கூந்தலை கொடுங்கன்னு சொல்லி கேட்கல, ஆனா இது வந்து பஞ்சவடிக்கு ஆகும்னு தான் சொன்னாரு. சொன்ன உடனேயே மானக்கஞ்சாரன் தன்னுடைய உடைவாள், ஏன்னா இவர் சேனாதிபதி இல்லையா, எப்பயுமே கையில வந்து உடைவாள் வச்சிருப்பாரு, தன்னுடைய உடைவாளை எடுத்து இந்த கூந்தலை வந்து அரிப்பதற்காக வந்து போறாரு. தம்முடைய மகளும் கண்களாலே வந்து அதற்கு வந்து சம்மதம் தெரிவிக்கிறாங்க. இவர் வந்து என்ன பண்றாரு, அந்த கூந்தலை அறிந்து இந்த சிவபெருமானுக்கு வந்து தருவதற்காக கையை நீட்டுறாரு. அந்த இடத்துல சிவபெருமான் இல்லை. அவர் உடனே வான வீதியிலே எம்பெருமான் ரிஷப வாகனத்திலே காட்சி தந்து எந்த ஒரு இதையும் யோசிக்காமல், இன்றைக்கு திருமண நாள், தம்முடைய மகளுக்கு திருமணம் நடக்கிறது, ஆனால் திருமணம் அப்படின்னு கூட பார்க்காம கூந்தலை வந்து அறிந்து அடியாருக்கு கொடுத்த இந்த தொண்டு அப்படின்றது மிகப்பெரியது. எதையுமே யோசிக்காம, மாப்பிள்ளை வீட்டில் என்ன சொல்லுவாங்க, உற்றார் உறவினர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, எதையுமே ஒரு நொடி கூட யோசிக்காமல் இதை வந்து செய்ததனால், எம்பொருட்டு இதை செய்ததனால் உன்னுடைய பெருமை உள்ளளவும் நீ வந்து சிறக்கும், அதனால் நாயன்மார்களினுடைய வரிசையிலே உனக்கும் ஒரு இடம் உண்டு அப்படின்னு சொல்லி எம்பெருமான் வந்து இவரை ஆட்கொண்டு மறைந்து போகிறார். எனவே தொண்டு அப்படிங்கிறது நமக்கு வேண்டுமே, இது நமக்கு பயனுடையது ஆயிற்று, அதனால் இதை இப்போ தரலாமா, பயனற்றது, பயன் இல்லாதது, இது எல்லாற்றுக்கும் அப்பாற்பட்டது எம்பெருமானினுடைய அன்பு கருணை அப்படிங்கிறது தான் இந்த மானக்கஞ்சார நாயனாரினுடைய வரலாற்றின் வழியாக நாம் அறிந்து கொள்கிறோம். மீண்டும் ஒரு நாயன்மார் வரலாற்றில் உங்களோடு இணையும் வரை பிக் ஷாட் ஆன்மீக சேனலில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.